வணக்கம். நமது வாசகம் யூடியூப் சேனல் இன்றைய செய்திகளை வழங்குவது கி மணிவாசகம், செய்தி ஆசிரியர். ஏப்ரல் 18ஆம் நாள் தேர்தல் வாக்கு சேகரிப்புக்கு இன்றிலிருந்து 4 நாட்கள் தான் உள்ளன. இன்றைய தகவல்: மாதாவரம் சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளது. இதனுடைய மாவட்ட பொதுச் செயலாளரான மாதவரம் எம்ஏ குமரன் இன்று தீவிர பணியில் ஈடுபட்டுள்ளார். மாத்தூர் எம்எம்டிஏ பகுதியில் உள்ள அனைத்து தெருக்களிலும் சென்று வீடு வீடாக இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து பணியாற்றி வருகிறார். அவருடைய பேட்டியில் திமுக கூட்டணி கட்சியில் உள்ள பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போதை கலாச்சாரம் பற்றி கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பொதுக்கூட்டத்தில் பேசியது இன்று வைரலாகி வருகிறது. இது குறித்து மாதவரம் குமரன் பேசும்போது, கூட்டணியில் உள்ள அந்த அம்மையாரே இந்த ஆட்சிக்கு சான்றிதழ் வழங்கியுள்ளார். அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் மாதாவரம் வி மூர்த்தி அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்குமாறு கேட்டுக்கொண்டார். வணக்கம். இன்னும் 2026 சட்டமன்ற தேர்தல் 4 நாட்களே இருக்கின்ற பட்சத்தில் இந்த சென்னை மேற்கு மாவட்டம் மாதவரம் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட 19வது வார்டு இங்கே நாங்கள் ரெட்டலைக்கு ஆதரித்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவும் கூட்டணி கட்சி அதிமுக மற்றும் பாமக கட்சி சார்பாகவும் ஒன்றாக இணைந்து இங்கே நாங்கள் தேர்தலுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். தீவிரமாக இந்த வெயிலில் கூட நாங்கள் ரெட்டலைக்கு ஓட்டு கேட்டு கண்டிப்பாக எடப்பாடி தலைமையிலான ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஆட்சி இங்கே கண்டிப்பாக மலரும் என்பது எங்களுடைய ஒற்றை கருத்து. எங்கள் கூட்டணி அனைத்துமே பலமாக ஒன்றாக வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எதிர்க்கின்ற திமுக ஆட்சி கூட்டணியிலோ இப்போ தற்சமயம் தனது பணத்துக்காக சேர்ந்த விஜயகாந்த் ஐயாவோட தலைமையில் பிரேமலதா அவங்களோட கூட்டணி, தேசிய முன்னேற்ற கூட்டணி பார்த்தீங்கன்னா அவங்களே தான் கூட்டணியில பிரச்சனையாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இங்க போதை கலாச்சாரம் பெருகி இருக்கு, வைன் ஷாப் பெரிய பிரச்சாரம் இருக்கு, பெண்களுக்கு எதிர்க்க பாலியல் தொந்தரவு நிறைய இருக்குன்ட்டு ஒரே கூட்டணியில இருந்து அவங்களுக்கே தெரியுது இந்த விஷயம். இப்ப அவங்களுக்கே தெரியுதுன்னா மக்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் கண்டிப்பா தெரியும். மக்கள் எந்த வகையிலையும் எல்லாம் சிந்திக்கக்கூடிய சக்தி உடையவங்க இன்னைக்கு அப்டேட் ஆயிருக்கு. எல்லாத்துலயும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டிவி எல்லாத்தையும் பாக்குறாங்க. யார் நல்ல கூட்டணி, எந்த கூட்டணி கெட்ட கூட்டணி தெரியும். இதுல ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே கூட்டணியில் இருந்த அவங்களே சொல்ற அளவுக்கு இங்க தமிழ்நாட்டில் இந்த 5 வருட காலமாக 24 மணி நேரம் வைன் ஷாப்பு, எங்க பார்த்தாலும் கஞ்சா கலாச்சாரம். இன்னும் இந்த வாரம் திருப்பி ஆட்சி வந்ததுன்னா வீடு வீடா டோர் டெலிவரி பண்ணிட்டு போயிடுவாங்க போல இந்த கஞ்சாவை. அதெல்லாம் இந்த ஆட்சி தொடரக்கூடாது. தமிழ்நாடு மக்கள் நலமாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம ரெட்டைக்கு வி மூர்த்தி அவர்களுக்கு வாக்களிக்கும்படி தாழ்மைன்னு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மாதவரம் சட்டமன்றம் முழுமையாக போறோம். கிட்டத்தட்ட அனைத்து தொகுதியிலும் கிட்டத்தட்ட 521 பூத்து, 521 பூத்லயும் பாரதிய ஜனதா கட்சி தீவிரமாக அரசியல் இருக்கு. இந்த எலெக்ஷன் கண்டிப்பா எல்லா இடத்துலயும் திமுக எதிர்ப்பாருக்கு. ரெட்டலை இங்கு மிக மிக அளவுக்கு வெற்றி பெறும் என்றது எங்களுடைய ஒருமித்த கருத்து. தொகுதி மாதவர சட்டமன்ற தொகுதி நிலவரம் கண்டிப்பாக அண்ணன் வி மூர்த்தி அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு கண்டிப்பாக போவாரு. அது அதிகபட்சமான ஓட்டு, குறைஞ்ச 50,000 ஓட்டு லீடிங்ல கண்டிப்பா போவார். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. கள நிலவரம் இதாங்க. நமது சின்னம் ரெட்டை இலை, நமது சின்னம் ரெட்டை இலை, நமது சின்னம் போடுங்கம்மா ஓட்டு, போடுங்கம்மா ஓட்டு, போடுங்கம்மா ஓட்டு. தெருவுல ஃபுல்லா நோண்டாங்க, ஒரு இது கூட போடல. அவங்கவுங்க வாசல்ல அவங்கவுங்க கும்பிட்டு போட்டுட்டாங்க. அந்த இதுக்கு நான் கரெக்டா பாருங்க, அந்த போஸ்ட் கீழே விழுந்துருக்கு. நீங்க ஒரு வேலை எங்ககிட்ட சொல்லுவாங்க, நாங்க அரசியல் இருந்தோம்னா சமூக சேவை செய்ய தான் நாங்க இருக்கோம்.
அது எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க, நாங்க செய்யறோம், நீங்க ஏன் செய்றீங்க? போஸ்ட்ல சும்மா அப்பப்ப சிமெண்ட் பூச்சி வைக்கணும் அதை மாற்றணும். நீங்க என்கிட்ட சொல்ல என்னுடைய அலுவலகம் தெரியல. ஆமா, நீங்க என்ன கேட்கலாம்ல, ஓட்டு போட்டேன் ஏன் நீங்க ஏன் பண்ணலன்னு கேட்கலாம். நான் கண்டிப்பா நான் பண்ணிட்டேன். சரிங்களா? ஓகே. ரெட்டலை ஒரே ஆள் ஓடுங்கம்மா ஓட்டு, உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு. நமது வெற்றி வேட்பாளர், நமது வெற்றி வேட்பாளர், நமது வெற்றி வேட்பாளர்